நீங்க நீங்க ஜெபம் பண்ணிடுங்க ராஜன் சார். ஓகே சார். ஓகே சார். எங்க நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குடும்பமாய் உம்முடைய சமூகத்தில் வரும்படி தேவன் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காகவும், அன்புக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கேட்க, தியானிக்க, நாங்கள் கூடியிருப்பது உம்முடைய சித்தம், உம்முடைய கிருபை எல்லாவற்றுக்கும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் கலந்து கொள்ளும்படியான நேரத்தையும் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கிக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் எந்த தடைகள் இல்லாமல் டெக்னிக்கல் இஷ்யூ எதுவும் வராதபடிக்கு கர்த்தருடைய கரம் இந்த மீட்டிங்கை நடத்தி கொடுக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இதே வண்ணமாக வார்த்தையை கொடுக்கிற மகனை நீர் மறைத்து நீர் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தாவீது ராஜா சொல்லுகிறது போல உங்களுடைய இருதயம் எப்பொழுதும் திறந்திருக்கட்டும். உங்களுடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் ஆவலோடு இருக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உங்களுடைய கரம் எங்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. நல்லதொரு ஜெபத்தை எடுத்த சகோதரரையும் அவர் செய்கிற ஊழியங்களையும் தேவன் அனுசரிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்து இந்த வாரம் நம்ம பார்க்கிற தலைப்பு சுவிசேஷத்தின் ஒளி அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே நம்ம செய்திகளை பார்க்க இருக்கிறோம். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். என்னோட ஸ்கிரீன் மட்டும் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே சார். சுவிசேஷத்தின் ஒளி அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம பார்க்க போற தலைப்பு. ஏன் இந்த தலைப்பை எடுத்தோம் அப்படின்னா, முதல்ல நமக்கு எல்லாம் இருண்ட காலம் அப்படிங்கிற ஒரு காலத்தை பத்தி ஓரளவு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த இருண்ட காலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரிக்கிறது, அதாவது கிபி 31. அவருடைய சீடர்கள் சுவிசேஷத்தை எடுத்துட்டு யூதர்களை விட்டு புறஜாதிக்கு போறது கிபி 34 அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். 34க்கு அப்புறம் தான் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் சேருது. அந்த சுவிசேஷத்துல அப்படியே சுவிசேஷம் போயிட்டே இருக்கு. முதல் சபை இந்த 34க்கு அப்புறம் இருக்கிற சபை 100 வரைக்கும், கிபி 100 வரைக்கும் இருக்கிறது எபேசு சபை. இந்த எபேசு சபை பத்தி நம்ம வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்துல பார்க்கலாம். மொத்தம் 7 சபைகளை குறித்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த தலைப்புல. முதல் சபை எபேசு சபை. ரொம்ப நல்ல அந்த சபை ஊழியம் செய்கிறது. நிறைய ஆத்மாக்களை உள்ள கொண்டு வராங்க போஸ்டர்களும் அவரை சேர்ந்து அவருக்கு அடுத்த லெவல்ல இருக்கிறவங்களும். நல்ல சபை போயிட்டு இருக்கும் பொழுது சாத்தான் என்ன பண்றான்னா, ரோமர்கள் மூலமாக ஒரு உபத்திரவத்தை கொண்டு வரும். அந்த உபத்திரம் கிபி 100க்கு அப்புறம் 101ல இருந்து 313 வரைக்கும் அந்த 2வது சபை. இந்த 2வது சபை சிமிர்னா சபைன்னு சொல்லுவாங்க. இந்த சிமிர்னா சபையில பாத்தீங்கன்னா இது உபத்திரவம். அதாவது ஏன் அந்த சபைக்கு சிமிர்னா அப்படின்னு பேர் வருதுன்னா, இந்த சிமிர்னா சபை, சிமிர்னாங்கிற குப்பை எவ்வளவுக்கு எவ்வளவு கசக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வாசம். அதே போல எவ்வளவுக்கு எவ்வளோ கிறிஸ்தவர்கள் ஆதி அப்போஸ்தல சபையினால கிறிஸ்தவத்தை பரப்பி நிறைய கிறிஸ்தவர்கள் உருவாகுறாங்க. அவ்வளவு உருவாக சாத்தான் என்ன பண்றான், தன்னோட ஏதுகரமாகிய ரோமர்களை வச்சு கிறிஸ்தவர்களை அழிக்கிறோம். அதெல்லாம் மெயினா பாலிகார்ப்புன்னு ஒருத்தவர், எல்லாருக்கும் அந்த பேர் தெரிஞ்சிருக்கும். 86 வயசு. அவரெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அக்கினி கம்பத்துல கட்டி வச்சு கொளுத்துவாங்க. இவன் இப்ப கூட இயேசு கிறிஸ்துவ நீ மறுதளிச்சேன்னா உன்னை நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, எனக்கு இந்த 86 வயசு வரைக்கும் தேவன் என்னை பாதுகாத்தார், இப்பவும் என்னை பாதுகாப்பாருன்னு சொல்லி அவர் பாடல் பாடிக்கிட்டே அந்த எரிகம்பத்துல அவரையும் வச்சு கொளுத்துறாங்க. நிறைய பேர் அது போல சிங்க கபியில போட்டு எரிக்கிறாங்க. சிங்க கபியில பசியா இருக்கிற சிங்கங்களுக்கு நடுவில் போடுறாங்க. பூமிக்கு கீழே அதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அந்த உபத்திரவ காலம் இந்த மக்களுக்கு. அப்புறம் என்ன பண்றான், இவங்களை கிறிஸ்தவர்களை நீங்க உத்தரவுப்படுத்தினா அவங்க உற்பத்தி ஆகிட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கொள்கைகளை மாற்றி விடுங்க. அப்படியே கொள்கைகள் மாறிக்கிட்டு கிறிஸ்தவம் காம்ப்ரமைஸ் ஆகுது. அப்படியே சபை போகுது. கிபி 538ல போப் சாம்ராஜ்யம் உருவாகுது. போப்பு இந்த உலகத்துக்கு வர்றாரு. போப்புக்கு கீழே இந்த உலகம் வருது. முதல்ல போப்பு எப்போ வர்றாரு அப்படின்னு பைபிள் சொல்லுதுன்னா கிபி 538. 1260 வருடங்கள் இந்த உலகத்தை யார் ஆள்றா? ஏறக்குறைய 13 நூற்றாண்டுகள் போப் சாம்ராஜ்யம் தான் ஆள்றாங்க.
538 இருந்து 1798 வரைக்கும் இந்த உலகத்தை ஆள்றது எதுன்னா போப் சாம்ராஜ்யம். அவங்கள இந்த இந்த பீரியடை வந்து உலகத்துல பாத்தீங்கன்னா இருண்ட காலம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். 1798 நெப்போலியனுடைய ஜெனரல் பெர்த்தியர். நான் சொல்ற எல்லாத்துக்குமே நீங்க ஹிஸ்டரி இருக்கு, நீங்க போயிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும். அப்போ 1798 போப் பயஸ் தான் உலகத்துக்கு போப்பா இருக்கிறாரு. நெப்போலியனுடைய ஜெனரல் பெர்த்தியர் அவரை தூக்கி ஜெயில போடுறாங்க. ஜெயில போட்ட உடனே போப்புடைய சாம்ராஜ்யம் விழுது. அந்த 260 வருடங்களும் போப்பு கிட்ட தான் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பவர், ரிலீஜியஸ் பவர், இந்த 2 பவரும் இருக்கு. இந்த 2 பவரையும் அவர் தான் வச்சிருக்காரு. பொலிட்டிக்கல் பவர் 1798 பிடுங்கப்படுது. போப் பயசத்துக்கு ஜெயில போடுறாங்க. ஏறக்குறைய ஒரு 11 மாதங்கள் பக்கம் உலகத்துல போப்பு கிடையாது. அதுக்கப்புறம் போப் பயஸ் 7 உலகத்துக்கு ஆட்சிக்கு வர்றாரு. பட் அவருக்கு அந்த பழைய பவர் இல்லை. ஜெயில போடுறதுக்கு அப்புறம் அவங்களுடைய சாம்ராஜ்யம் கீழே விழுந்துருது. அதுக்கப்புறம் 1929 தான் மீண்டுமாக பவருக்கு வர்றாங்க. அதாவது ஃபுல் பவர், அந்த ரிலிஜியஸ் பவர் வருது. இதை யார் கொடுக்குறாங்கன்னா முசோலினி கொடுக்குறார். நான் சொல்றது எல்லாமே ஹிஸ்டரி. இந்த 1260 வருடங்கள், ஏறக்குறைய 13 நூற்றாண்டுகள் ஆரம்ப காலகட்டத்துல வேதாகமம் வெறும் லத்தீன் மொழியில மட்டும்தான் இருந்தது. வேற எந்த மொழியிலுமே வேதாகமும் கிடையாது. முதல்ல மார்ட்டின் லூத்தர் வந்து ஒரு சீர்திருத்தத்தை பண்றார். இதுதான் கிபி 1517 வருடத்துல ஒரு புரட்சி வருது. மார்ட்டின் லூத்தர் வர்றாரு. அவர் ஆல்ரெடி ஒரு கத்தோலிக்க பாதிரியார். அதுக்கு முன்பாக நீங்க போய் பார்க்கலாம். லஸ்ன்னு ஒருத்தர், ஹஸ்ன்னு ஒருத்தர், ஜெரோம்னு ஒருத்தர், இது மாதிரி விக்லிஃப்னு ஒருத்தர், இவங்கெல்லாம் சீர்திருத்தவாதிகள்னு சொல்லுவோம். இவங்கெல்லாம் வேதாகமத்தை தங்களுடைய மொழிகள்ல வந்து மொழிபெயர்த்த சீர்திருத்தவாதிகள். இவங்க தான் அந்த புரொட்டஸ்டாண்டை வந்து உருவாக்குறாங்க. அதாவது லத்தீன்ல இருக்கிற வேதாகமத்தை வேற வேற மொழிகள்ல மொழிபெயர்க்கிறாங்க. அந்த காலகட்டத்துல வந்து வேதாகமத்தை யாரும் வச்சிருக்க கூடாது. வச்சிருந்தாலே கொலை பண்ணிடுவோம். கத்தோலிக்க மார்க்கம் கொலை பண்ணிடும். இது நீங்க 10வது ஹிஸ்டரி புக்லேயே இருக்கு. சிபிஎஸ்சி ஹிஸ்டரி புக்ல இந்த டீடைல்ஸ் ஃபுல்லா இருக்கு. கிபி 517 லூத்தர் வந்தது. அவரு இந்த 95 தீசிஸ் எழுதி விட்டன்ஸ்பர்க்ங்கிற ஜெர்மனியில உள்ள விட்டன்ஸ்பர்க்ங்கிற சர்ச்ல வந்து அடிச்சது, எப்படி புரொட்டஸ்டாண்ட் உருவாச்சு, கத்தோலிக்கர்கள் எப்படி வந்து புரொட்டஸ்டாண்ட் மக்களை கொன்னாங்க, இந்த மாதிரியான நிறைய நம்மளுடைய அந்த ஹிஸ்டரியில போய் பார்க்கலாம். வேதாகமத்தையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷயங்கள் புரியும். இந்த காலகட்டத்துல தான் ஈரோப்ல உள்ள உண்மையான கிறிஸ்தவர்கள், அதாவது புரொட்டஸ்டாண்ட் கிறிஸ்தவர்கள் ஈரோப்பை விட்டு வெளியில போறாங்க. கப்பல்ல போய் அவங்க கண்டுபிடிச்ச ஊரு தான் அமெரிக்க தேசம். சோ தன்னுடைய ஜனங்களுக்காக தேவன் 5000 வருடங்களாக மறைச்சு வச்ச தேசத்தை அவங்க சுதந்திரிச்சு கொள்றாங்க. சோ அமெரிக்கா வந்து முழுமையான புரொட்டஸ்டாண்ட் கண்ட்ரியா ஒரு காலத்துல இருந்தது. கடவுளுடைய அந்த விசுவாசத்தின் மேல அவங்களுடைய நாட்டு கட்டப்படுது. அதனாலதான் அவங்களுடைய டாலர் பாத்தீங்கன்னா இன் காட் வி ட்ரஸ்ட் அப்படின்னு. ஆனா அந்த புரொட்டஸ்டாண்ட் இப்போ வந்து மாறி போச்சு. எப்போ முதல்ல புரொட்டஸ்டாண்ட் உருவாச்சுன்னா கிபி 1517 அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி தான் புரொட்டஸ்டாண்ட் புரட்சி வந்து உருவாகுது. திரும்ப 2017 அதே அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி 500 வருடங்கள் முடிந்ததுக்கு பிற்பாடு அதே விட்டன்ஸ்பர்க், ஜெர்மனியில உள்ள விட்டன்ஸ்பர்க் சர்ச்சில் கத்தோலிக்க குருமார்களும் புரொட்டஸ்டாண்ட் குருமார்களும் ஒன்னா போய் சேர்ந்து நாங்க திரும்ப தாய் திருச்சபையோட போய் இணைஞ்சிடறோம் அப்படின்னு போய் இணைச்சிட்டாங்க. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்களும் நானும் புரொட்டஸ்டாண்ட்னு சொல்லிக்கிறோம். ஆனா நீங்க கூகுள், அதாவது யூடியூப்ல போயிட்டு 500 இயர்ஸ் ரீஃபார்மேஷன் அப்படின்னு நீங்க யூடியூப்ல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த கத்தோலிக்கமும் புரொட்டஸ்டாண்டும் ஒன்னா இணைஞ்சதை வந்து நம்ம வந்து யூடியூப்ல பார்க்கலாம். இந்த ஃபுல் ஹிஸ்டரின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்ன ஹிஸ்டரி ஃபுல்லா அதே விட்டன்ஸ்பர்க், ஜெர்மனியில உள்ள விட்டன்ஸ்பர்க் நகரத்துல உள்ள அந்த சர்ச்சில் தான் புரொட்டஸ்டாண்ட் ரீஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அதே இடத்துல திரும்ப போயிட்டு ஒன்னா இணையிற நீங்க இந்த ஹிஸ்டரியை ஃபுல்லா நீங்க போய் யூடியூப்ல போய் 500 இயர்ஸ் ரீஃபார்மேஷன் அடிச்சீங்கனாலே போதும். இந்த யூடியூப்ல வீடியோலாம் இந்த இருண்ட காலம் சொல்ற 1260 வருடங்கள் 1260 வருடங்கள் இந்த புரொட்டஸ்டாண்ட் மார்க்கத்துல உள்ள உண்மையான கிறிஸ்தவர்களை
கத்தோலிக்க திருச்சபை கொன்னுது. ஏறக்குறைய 10 கோடி கிறிஸ்தவர்களை கொன்னுது அப்படின்னு நம்ம வந்து ஹிஸ்டரி. இதுல இப்ப என்னுடைய சகோதரர்கள் இவரு தாமஸ்லாம் கத்தோலிக்க திருச்சபையில, ஆரோக்கியதாஸ், நிறைய பேர் இதுல கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்தவங்க இருக்கிறீங்க. ஆனா இதோட ஹிஸ்டரி நீங்க போயிட்டு உள்ள போய் நெட்ல சர்ச் பண்ணி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் சொல்ற எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். எப்படி கத்தோலிக்க திருச்சபை ஆரம்பிச்சது, அது எப்படி மக்களை கொன்னாங்க, எப்படி ஒரு உண்மையான கிறிஸ்தவத்துக்குள்ள அஞ்ஞான மார்க்கங்கள் உள்ள நுழைஞ்சது, ரோமர்களால உள்ள கொண்டு வரப்பட்டது, சிலை வழிபாடு, புனிதர்கள் வழிபாடு, மாதா வழிபாடு, ஜபமாலை உருட்டுறது, அதுக்கப்புறம் புனித பயணம் மேற்கொள்கிறது, பாவ மன்னிப்பு சீட்டு. இப்போ நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன், அந்த பாவத்துக்கான நான் மன்னிப்பை வந்து காசு கொடுத்து அந்த சீட்டை வாங்கிக்கலாம். ஸோ செய்த பாவத்துக்கும் காசு கொடுத்து சீட்டு வாங்கிக்கலாம். இன்னைக்கு செய்ய போற பாவத்துக்கும் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். இன்னும் அடுத்த வாரம் நான் செய்ய போறேன் ஒரு பாவம்னா அந்த பாவத்துக்கும் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பாவ மன்னிப்பு சீட்டுகள், இந்த மாதிரி நிறைய பழக்க வழக்கங்களை உள்ள கொண்டு வந்தது கிறிஸ்தவத்துக்குள்ள கத்தோலிக்க மார்க்கம், போப்பு மார்க்கம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியாது. இந்த உண்மையான சுவிசேஷம் ஒரு சில சீர்திருத்தவாதிகளால உண்மையான வேதாகமம் வந்து அடிப்படை, நம்ம எல்லாத்துக்கும் அடிப்படையா அது வேதாகமம், இயேசு கிறிஸ்து, இவங்க தான் அடிப்படை. இதை வந்து நிறைய பேர் லத்தீன்ல இருந்து தங்களுடைய சுயமொழிகள்ல ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் வேதாகம வெளிச்சம் ஒவ்வொரு மக்களுக்கும் கிடைச்சது. அப்போ சபையால, உண்மையான கிறிஸ்தவ சபை, தேவனுக்கு பிரியமாக வாழணும்னு நினைச்ச இந்த புரொட்டஸ்டன்ட் சபையால நாட்டுக்குள்ள இருக்க முடியல. அப்போ உண்மையான கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, வேதாகமத்தை தூக்கிக்கிட்டு மலைகள் குகைகள்லையும் வாழ்ந்துட்டு இதுல வால்டேனியர்னு சொல்லுவாங்க. நீங்க வால்டேனியர்னு போய் நெட்ல அடிச்சு, இந்த வால்டேனியர்கள் என்ன பண்ணுவாங்க, புதுசா அவங்களே ஒரு ட்ரெஸ் மாதிரி பிள்ளைங்களுக்கு போட்டு விட்டு அதுல ஒவ்வொரு பாக்கெட்டுக்குள்ளேயும் இந்த வேதாகமத்தை ஒரு பக்கத்தை கையாலே எழுதி அதை உள்ள வச்சு கல்லூரிகளிலும் வியாபாரத்துல போய் வியாபாரம் பண்றது மாதிரி உள்ள காட்டுக்குள்ள இருந்து, மலைகளுக்குள்ள இருந்து ஊருக்குள்ள போயிட்டு இந்த வேதாகமத்தை எப்படியாவது ஸ்ப்ரெட் பண்ணி அந்த வேதாகமத்தை வெளிச்சத்தை வந்து அங்க உள்ள உண்மையான மக்களுக்கு கொடுத்து அவங்க நமக்கு தெரிந்த விஷயங்கள். தெரியலன்னா நீங்க போய் படிச்சு பார்ப்போம். இந்த 1260 வருடங்கள் எப்படி சபை நாட்டில இருந்து காட்டுக்குள்ள போச்சு, சபையால நாட்டுல இருக்க முடியல. ஏன்னா நாட்டுல வந்து அவங்களுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு. உண்மையான கிறிஸ்தவம் காட்டுக்குள்ள போச்சு. இதை நீங்க வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 4-5 வசனங்களை வாசிங்கனாலே உங்களுக்கு இந்த சபை எங்க போச்சுங்கிறது உங்களுக்கு புரியும். கையில வேதாகமம் இருந்ததுன்னா நீங்க வந்து வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தை எடுத்துக்க. வெளிப்படுத்தல் 12. நான் சொல்ற வசனங்களை யாராவது ஒருத்தர் வாசிங்க. வெளிப்படுத்தல் 12 வாசிக்கலாம். 6வது வசனம், வெளிப்படுத்தல் 12:6. யாரும் இல்லைன்னா நான் வாசிக்கிறேன். ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனாள். அங்கே 1160 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. இதுல ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனாள். அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. இப்போ இந்த ஸ்திரீங்கிறது சபை, வனாந்தரங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு காட்டுக்கு. அங்க எவ்வளவு நாள் இந்த சபை இருக்குன்னா 1260 நாள். 1260 நாள்ங்கிறது வேதாகம கணக்கின்படி ஒரு நாள்ங்கிறது ஒரு வருஷம். அப்படி கணக்கு போட்டீங்கன்னா 1260 வருடங்கள் சபை எங்கக்குள்ள இருக்குன்னா காட்டுக்குள்ள இருக்கு. ஏன்னா இங்க உள்ள ஆள்றது தேவனுக்கு எதிரான ஒரு சபை, உலகத்தை ஆள்றதுனால சபையால எங்க போக முடியல, காட்டுக்கு ஊர்ல நாட்டுக்குள்ள இருக்க முடியல. இது எங்க ஓடி போகுதுன்னா காட்டுக்குள்ள ஓடி போகுது. இதுக்கு ஜோடி வசனத்தை பாத்தீங்கன்னா நீங்க வெளிப்பொழுது தானியேல் 7வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புரியும். தானியேல் 7 7:25. தானியேல் 7:25 யாராவது ஒருத்தர் எடுத்து வச்சு. தானியேல் 7:25. தானியேல் 7:25. உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி
உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி, உன்னதமானவர்னா தேவன், உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி, அப்போ தேவனுக்கு பிரியமான ஜனங்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்போம். காலம்னா இப்ப உதாரணத்துக்கு நம்மளுடைய பைபிள் படி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய கேலண்டர் லூனார் கேலண்டர், சந்திர கேலண்டர். அதாவது அமாவாசை டு அமாவாசை 30 நாள் ஒரு மாதத்துக்கு, ஒரு வருடத்திற்கு 360. நம்ம வேதாகமத்துல இருக்கிற எல்லா தீர்க்க தரிசனங்களையும் வாசிக்கிறது 360 வச்சுதான் நம்ம வாசிக்கிறோம். ஆனா போப்பு மார்க்கம் சோலார் கேலண்டர் கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ற கேலண்டர் வந்து சோலார் கேலண்டர். நம்ம ஃபாலோ பண்றது லூனார் கேலண்டர் கிடையாது. சந்திர கேலண்டர் ஃபாலோ பண்ண வேண்டிய நாம இன்னைக்கு சோலார் கேலண்டர் தான் ஃபாலோ பண்றது. பூமி சூரியனை சுத்தி வர்றதுக்கு 365 நாள் 6 மணி நேரம். ஆனா பைபிள் படி 360 நாள் தான் காலங்கள். சோ காலங்களை மாற்றுது. அடுத்தது பிரமாணங்களை மாற்றுது. பிரமாணங்கள்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுடைய 10 பிரமாணங்கள் வேற. ஆனா கத்தோலிக்க திருச்சபை வச்சிருக்கிற பிரமாணங்கள்ல பாத்தீங்கன்னா அதுல வந்து ஓய்வு நாள் வராது. ஞாயிற்றுக்கிழமைகளிலும் திருநாட்களிலும் முழு பூசை காண்பாயாக அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதுல சிலை வழிபாடை பத்தி வராது. சோ இந்த 2 கற்பனைகளையும் அவங்க 2 தூக்கிட்டு 2 சேர்த்து, நீங்க கத்தோலிக்க திருச்சபையுடைய பைபிள்ல வந்து யாத்திராகம் விடுதலை பயணம் 20வது அதிகாரத்துல, உபாகமம் 5வது அதிகாரத்துல கரெக்டா இருக்கும். ஆனா சின்ன குறிப்பிடத்துல பாத்தீங்கன்னா மாத்திருப்பாங்க. அதான் காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பாங்க. அவர்கள் யாரு? இந்த பரிசுத்தவான்கள் ஒரு காலங்களும் அரைக்காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அப்போ காலம்னா 1, காலங்கள்னா 2, அரைக்காலம்னா அரை 3.5க்கு நீங்க வேதாகமோட கால்குலேஷன் உள்ள கொண்டு போய் பிக்ஸ் பண்ணீங்கன்னா 1260 வருடங்கள் இந்த பரிசுத்தவான்கள் அவர்கள் கையில ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். இவர்கள் வந்து சபையை துன்புறுத்துவாங்க. சபை எங்க ஓடி போகுதுன்னா காட்டுக்குள்ள ஓடி போகுது. இதற்கு இன்னொரு வசனம், இன்னொரு ஜோடி வசனத்து கூட இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு வசனத்தை ஒண்ணு மட்டும் எடுத்து பேச முடியாது. அட்லீஸ்ட் 3 வசனங்கள். நீங்க வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 7வது வசனத்தை வாசிக்கும். வெளிப்படுத்தல் 13:7ங்கிறதுல நீங்க 5ல இருந்தே வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 13:5ல இருந்தே வாசிங்க. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவைகளையும் தூஷித்து, மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர்கள் மேலும் ஜாதிகளின் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. எது? இந்த சபை. சாத்தா வந்து அதுக்கு பவரை கொடுக்கிற சபை. இந்த சபை 1260 வருடங்கள் இந்த பூமியில இந்த ஆளுது. அந்த நேரத்துல பரிசுத்தவான்களை துன்பப்படுத்துது. பரிசுத்தவான்கள்னா யாரு? தேவனுக்கு பிரியமாக வாழ நினைச்சு ஜனங்களை துன்பப்படுத்துது. நீங்க தானியேல் 7:25 பாத்தீங்கன்னா பரிசுத்தவான்களை ஜெயிக்கும்படி காலங்கள் அரைக்கலாம். 3 வருடங்கிறது 1260 வருடங்கள் துன்பப்படுதுன்னு பார்ப்போம். நம்ம வாசிச்ச இந்த வெளிப்படுத்தல் 13லையும் பாத்தீங்கன்னா இதே விஷயத்து தான். 42 மாதம் அப்படிங்கிறத நீங்க ஒரு மாசத்துக்கு 30 நாள் வேதாகம கணக்கின்படி 30 நாள் கணக்கு போட்டு பார்த்தோம்னா கரெக்டா 42 × 30 1260 வருடங்கள் பரிசுத்தவான்களை ஜெயிக்கும்படி அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்போ சபை சுவிசேஷத்துடைய வெளிச்சம் கிடைக்கப்பட்ட மக்கள் அங்க உள்ள வாழ முடியாம எங்க இருக்கிறாங்கன்னா நாட்டை விட்டு காட்டுலையும் குகைகள்லையும் ஒளிஞ்சு வாழ்றாங்க. இந்த போப்பு மார்க்கம் அவர்கள் வந்து துரத்தி வேட்டையாடி கொள்ளுதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது. ஏறக்குறைய 10 கோடி மக்கள் வந்து அவங்க வந்து கொள்றாங்க. அப்புறம் 1798 அப்புறம் அதோடைய பவர் முடியுது. திரும்ப 1929ல அவங்களுக்கு திரும்ப பவர் வருது. ஸோ இதுதான் வந்து வேதாகமம் சொல்லி கொடுக்கிற விஷயம்.
இந்த ஒரு அடிப்படையில இந்த தலைப்பின் கீழே நம்ம போகலாம். இந்த தலைப்பின் கீழே போறதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தோடு. வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுமக்களாகிய எங்களை நிமிடந்தோறும் கண்காணித்து வருகிறதான எங்கள் பரலோக தந்தையே, இந்த நல்ல மாலை வேலைக்காக உண்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக தேவரீர் எங்களுக்கு உமது சத்தியங்களை கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பேசுகிற அடிமையை தேவன் வெளிப்படுங்க. உமது ஆவியானவரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுங்க. நாங்கள் எல்லா சத்தியங்களையும் ஆவியானுடைய துணையோடு படிக்கவும் கற்றுக்கொள்ளவும் தேவன் கிருபை பாராட்டுங்க. டெக்னிக்கல் இஷ்யூஸ் எதுவும் இல்லாதபடிக்கு மனித கருத்துக்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் எங்களுக்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் வேதாகமத்தோடு ஒத்து போகிறதா, இல்லை வேதாகமத்தில் அந்த கருத்துக்கள் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்து நாங்கள் புரிந்து நாங்கள் அனைவரும் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து உமது ராஜ்யம் வந்து சேர மீட்பெரும் ரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே. ஒரு வசனத்தை வாசிக்கும். சங்கீதம் 119, 104. உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். இந்த இடத்துல தாவீது ஒரு விஷயத்த சொல்றாரு. உங்களுடைய வேதாகமத்தினால நான் எனக்கு என்ன பண்றேன், உணர்வடைந்தேன், நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன். ஆனா இந்த பொய் வழிகள் இருக்கு பாருங்க, வேதாகமத்துக்கு அடிப்படை இல்லாத வார்த்தைகள், அதையெல்லாம் நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ மனித பாரம்பரியங்கள், மனிதர் சொல்லிக் கொடுக்கிற வேதாகம் அடிப்படை இல்லாத விஷயங்களை நாம ஒருத்தர் சொன்னாரு அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதை பேசாம, அது வேதாகமத்துல இருக்கா அப்படிங்கிற வசனத்தை நான் ஆராய்ச்சி பண்ணி அதை பார்த்து நான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் தாவீது சொல்றது. நாமளும் ஒரு கருத்து நமக்கு சொல்லப்படுகிறது, என்னுடைய போதகரால இருக்கலாம், இல்ல பெரிய பெரிய ஊழியக்காரங்களால இருக்கலாம். இந்த கருத்துக்கள் வேதாகமத்துல இருக்கா, அந்த வசனத்தை நான் உண்மையா படிச்சு ஆராய்ந்து பார்த்து அவங்க சொல்ற கருத்து உண்மையாங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். அது நான் சொன்னாலும் சரி, இல்ல யாரு சொன்னாலும் சரி. நான் சொல்றேங்கிறதுக்காக நீங்க எடுத்துக்கணுன்ற அவசியமே கிடையாது. நான் சொல்ற கருத்து அதுல இருக்கா, வேதாகமத்துல இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்த்து புரிஞ்சுக்கணுங்கிறது தான் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். சோ நாம ஒவ்வொரு எவ்வளவு பெரிய ஆள் சொன்னாலும் அதோடைய அடிப்படை இருக்கிறதா வேதாகமத்துல சொல்லி இருக்கிறது அவர் சொல்றது சரியா இருக்கா, எனக்கு இவ்வளவு நாள சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த கருத்தை வந்து நான் அப்படியே எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறத இதுல இருந்து புரிச்சுக்கணும். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கும். சங்கீதம் 119, 13. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் அப்படின்னு வந்து சங்கீதக்காரர் சொல்றாரு. அப்போ தேவனுடைய வசனத்தை என் இருதயத்துல நான் வைத்து அதோட கருத்துக்களை நான் என்ன பண்ணணும்னா உரசி பார்க்கணுங்கிறது நமக்கு 1 பேதுரு 1:23. அதே வசனத்தை பேதுருன்னு சொல்றாரு. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் காலங்காலமா நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்ப நான் ஏதோ ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள இருந்தேன், ஆனா வசனம் தான் என்னை வந்து புது மனிதனாக மாத்திருக்கிறது. அப்ப என்னுடைய பேஸ் எதுல இருக்கணும்னா வேதாகமத்துல இருக்கணும், வசனத்துல இருக்கணும், சத்தியத்துல இருக்கணும். மற்றவர்களுடைய பாரம்பரியத்திலேயோ மற்றவர்களுடைய கருத்துக்கள் இருக்கக்கூடாது. அந்த கருத்துக்கள் வேதாகமத்துல இருக்காங்க. இது ரொம்ப அருமையான வசனம். 2 பேதுரு 1 அதிகாரம் 19 மற்றும் 20 வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஒரு இருளுக்குள்ள நம்ம வாழணும். உலகம் வந்து இருளுக்குள்ள இருக்கு. இந்த இடத்துல நமக்கு ஒரு ஒளி அப்படிங்கிற ஒரு ஒளிக்கீற்று எதுன்னா வசனம் தான். அந்த வசனத்தை கரெக்டா படிச்சு ஆவியானவருடைய துணையோட அதை புரிஞ்சு அதை நம்ம கவனிச்சோம்னா நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா இந்த வசனம் சொல்லுது. 2வது, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. அப்போ ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு, அதுல 2 சாட்சிகள் இருக்கு அப்படின்னா நான் அந்த 2 சாட்சிகளுக்கு உண்மையான அர்த்தம் அந்த 2 சாட்சியா அப்படின்னா அதுக்கு வேற ஒரு அர்த்தம். ஸ்திரீயா, ஸ்திரீன்னு கொடுத்துருக்குன்னா அது ஸ்திரீக்கு வேற ஒரு அர்த்தம். குதிரைன்னு குதிரைக்கு வேற ஒரு அர்த்தம்.
கொம்புன்னு வருதா, கொம்புக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கும். சோ அது போல தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளுக்கு அதே அர்த்தத்தை நம்ம எடுத்துக்க கூடாது. அப்போ அதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த அர்த்தமும் வேற ஒரு இடத்துல புதிய ஏற்பாட்டிலேயோ பழைய ஏற்பாட்டிலேயோ அந்த அர்த்தத்துக்கான விளக்கம் இருக்கும். சோ அவுட் ஆஃப் பைபிள் நம்ம போகவே கூடாதுங்கிறத இந்த வசனம் சொல்றது. அப்போ வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று நம்ம முதல்ல அறியணும். அப்போ வேதாகமத்துக்குள்ள சொல்லப்பட்டிருக்க ஒவ்வொரு விஷயத்துக்கும், இப்போ உதாரணத்துக்கு தண்ணீர் அப்படின்னு போட்டிருக்காங்க. தண்ணீருக்கு வேற ஒரு அர்த்தம். தண்ணீர்னா இப்போ உதாரணத்துக்கு தண்ணீர் அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒரு மக்கள் கூட்டத்தை தான் தண்ணீர்னு வேதாகம் சொல்லுவோம். இப்போ வேசி அப்படின்னா உடனே அது விபச்சாரி அந்த மீனிங் கிடையாது. வேசினா என்னன்னா தவறான கொள்கைகள் உடையது. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்டிருக்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் வேற ஒரு அர்த்தம் இருக்கும். முதல்ல புரிஞ்சு அப்படிதான் நம்ம வந்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த வசனத்திலே நம்ம கற்றுக்கொள்கிறோம். யோவான் 17:17 ரொம்ப ஃபேமஸான வசனம், நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உமது வசனமே சத்தியம். அப்போ எனக்கு பரிசுத்தம் எதை வச்சுதான் கிடைக்குது அப்படின்னா சத்தியத்தை வச்சுதான். சத்தியங்கிறது என்னன்னு, அப்போ எனக்கு பரிசுத்தம் கொடுக்கிற வசனத்தை நான் கவனிச்சு பார்க்கணும். அத ஒரே ஒரு வசனத்தை எடுத்து பார்க்காம அதுக்கு நம்ம ஜோடி போட்டு பார்க்கணுங்கிறதான் நம்ம இதுல இருந்து கற்றுக்கணும். சங்கீதக்காரர் 119, 162, 163 என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். ஒரு மனுஷனுக்கு ஒரு புதைகள் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷப்படுவான், அது போல தேவனுடைய வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன் அப்படின்னு வந்து சங்கீதக்காரர் சொல்றாரு. அப்போ ஒரு வசனத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஒரு அர்த்தம் அதுக்கு புரிஞ்சிருச்சுன்னா எனக்கு ஒரு பொக்கிஷம் கிடைச்சா எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கும், அந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கணும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தான் அதுல கற்றுக்கொள்கிறது. அடுத்த வசனம், பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உன்னுடைய வேதத்தையும் நேசிக்கிறேன். அப்போ ஒரு பொய்யான கருத்து வருதுன்னா நான் அருவருக்கிறேன், ஆனா வேதத்தையும் நான் என்ன பண்றேன், நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதே தான் நம்ம வாழ்க்கையில இருக்கு. அப்போ ஒரு கருத்துக்கள் எனக்கு சொல்லப்பட்டிருக்கு, அதை இன்னொருத்தர் அந்த கருத்துக்கு எதிரான ஒரு கருத்தை கொண்டு வர்றாரு. முதல்ல நான் அவர் சொன்ன கருத்தை கொண்டுட்டு போய் நான் பைபிளோட என்னுடைய 2 கருத்தையும் உட்கார்ந்து உரசி ஜபம் பண்ணி பார்த்து அதுல எது உண்மை அப்படிதான் நான் வந்து பார்க்க முடியும். நான் டைரக்டா இல்லை அப்படின்றத நம்ம வந்து சொல்ல முடியாது. அதை தான் நான் சொல்றது என்னன்னா, ஒரு கருத்து கொண்டு வரணுமா அதை நீங்க போய் உட்காருங்க, ஜபம் பண்ணுங்க, இது சரியா அப்படின்னு நீங்க கண்டுபிடிங்க, நீங்க ஆண்டவரோட உட்கார்ந்து படிங்கன்றதுதான் நீங்க சொல்ல வர விஷயம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4 மற்றும் 3 வசனங்களை வாசிக்கிறேன். 4 வாசிட்டு 3 வரும். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, இந்த சுவிசேஷத்தின் ஒளிங்கிற வார்த்தையை தான் எடுத்து தலைப்பா போட்டிருக்கிறேன். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கிது. அப்போ சத்தியத்தை புரிஞ்சுக்காத அளவுக்கு சாத்தான் என்ன பண்றான்னா அவிசுவாசிகளுடைய இருதயத்தை குருடாக்கி அதை புரிஞ்சுக்காத அளவுக்கு பண்றான். சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டா அவன் என்ன பண்ணுவான், வேற இடத்துக்கு வந்துடும். அந்த புரிஞ்சுக்க வைக்காம தடுக்கிறது தான் சாத்தானுடைய வேலை. அதான் தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அப்ப சுவிசேஷத்தை பத்தின அறிவு அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு, அவங்களுக்கு புரியாத அளவுக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் சாத்தான் அவர்களுடைய மனதை குருடாக்கிறது. சத்தியத்தை படிக்கிறதுக்கோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கோ விடாம அவங்கள வேற ஒரு பாதையில கொண்டுட்டு குருடாக்கணும் அப்படிங்கிறதான். அப்போ எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களே அது மறைபொருளாய். யாருக்கும் சுவிசேஷம் புரியல, சத்தியத்தை அவங்க புரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் காமிக்கலன்னா அது யாருக்கு கெட்டு போகிறது. இதுதான் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம். சரி, எப்படிதான் நம்ம வந்து வேதாகம்? ஸோ பைபிள் ஸ்டடி, தேவனுடைய பைபிள் ஸ்டடி, சாத்தானுடைய பைபிள் ஸ்டடி. ஸோ நம்மளை விட சாத்தானுக்கு நல்லாவே பைபிள் தெரியும். ஆனா அவன் போடுற பைபிள் ஸ்டடி எது அப்படின்னா ஒத்த வசனத்தை எடுத்து பேசுறது, ஒரே ஒரு வசனத்தை எடுத்து பேசுறது. ஸோ வேதாகமத்துல ஒரு 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 வசனம் இருக்குன்னா அதற்கான ஜோடி கண்டிப்பா இன்னொரு இடத்துலயோ 2 அல்லது 3 இடத்துல ஒரே கருத்தை தேவன் பேசியிருப்பார்.
அது பழைய ஏற்பாட்டுல இருக்கலாம், புதிய ஏற்பாட்டுல இருக்கலாம். ரெண்டுமே புதிய ஏற்பாட்டுல இருக்கலாம், ரெண்டுமே பழைய ஏற்பாட்டுல இருக்கலாம். ஒண்ணு பழைய ஏற்பாடு, ஒண்ணு புதிய ஏற்பாடு. நம்ம ஒரு ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 11வது அதிகாரம். மத்தேயு 11வது அதிகாரத்தை யாராவது மத்தேயு 13. ஏன்னா இதுல நிறைய பேர் நம்ம என்ன சொல்றோம், பழைய ஏற்பாடு எனக்கு தேவையில்லை, எனக்கு புதிய ஏற்பாடு இருந்தா போதும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்றோம். மத்தேயு 11:53 அப்படின்னு நினைக்கிறேன். மத்தேயு 11:12. ஒரே ஒரு நிமிஷம், யாரோ ஒருத்தர் இதை அனுப்பி, ஒரே ஒரு மத்தேயு சார் மத்திய 11 இருங்க, ஒரே ஒரு நிமிஷம் என்னோட வசனத்தை நான் எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு மத்தேயு 13:52. மத்தேயு 13:52 வாசி. மத்தேயு 13:52. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகர் எனும் தன் பொக்கிஷத்தில் இருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்துக் கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்றார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இயேசு கிறிஸ்து அவர்கள் நோக்கி என்ன சொல்றாருன்னா, பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன். வேதபாரகன் யாருன்னா பைபிள் நாலேஜ் உள்ள ஒரு பைபிள் நல்லா தெரிஞ்ச ஒரு மனுஷன் தான் வேதபாரகன். யாரு வேதத்தை பத்தி வியாக்கியானம் பண்றாங்களோ, வேதத்தை சொல்லி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வேதபாரகன். ஒரு பைபிள் ஸ்டடி இருக்கிற ஒரு வாத்தியார், அப்படிப்பட்ட ஒரு வாத்தியார், பைபிள் ஸ்டடி இருக்கிற ஒரு வாத்தியார். பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் ஒருவன் என்ன பண்றான், தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்போ ஒரு பைபிள் ஸ்டடி இருக்கிற ஒரு மனுஷன் எதுல இருந்து எடுத்து கொடுக்கணும், ஒரு வேதபாரகன் எதுல இருந்து எடுக்கணும்னா பழையதுல இருந்து எடுக்கணும், புதுசுல இருந்து எடுக்கணும். அப்போ ஜோடி புதிய ஏற்பாட்டுல இல்லைன்னா அது பழைய ஏற்பாட்டுல இருக்கும், பழைய ஏற்பாட்டுல ஒரு கேள்வி இருந்தா அதுக்கு புதிய ஏற்பாட்டுல இருக்கும். அப்போ ஒரு மனுஷன் வந்து ரெண்டையும் சேர்த்துதான் உபதேசிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஆதார வசனம் இந்த மத்தேயு 13:52. அப்போ ஒரு ஜோடிங்கிறது என்னன்னா, ஒரு இடத்துல கேள்வி இருக்கும், அதுக்கு இன்னொரு இடத்துல பதில் இருக்கும், அல்லது ஒரே கருத்தை ரெண்டு இடத்துல பேசியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு 12வது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்றேனே, நீங்க வெளிப்படுத்தல் 12 ஜோடி போட்டு படிக்கிறதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வெளிப்படுத்தல் 12 வெளிப்படுத்தல் 12:3 பக்கம் 344. வெளிப்படுத்தல் 12:3 12:3ங்கிறத 12:4 வாசிங்க. வெளிப்படுத்தல் 12:4 பக்கம் 344. அதன் வாள் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. போதுங்க. எதனுடைய வாள் அப்படின்னா, நீங்க அதுக்கு முதல் 3வது வசனத்தை வாசிங்கன்னா அது எதோடைய வாள்னு தெரியும். முன்னாடி வசனமா சார்? அதுக்கு ஆமா 3-4 வாசிங்கன்னா எதோடைய. சரிங்க சார். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசர்ப்பமாய் இருந்தது. அதன் வாள் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. இதுல பாத்தீங்கன்னா வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ என்னன்னா, நான் வாசிக்கிறேன். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசர்ப்பம். ஒரு வலுசர்ப்பம் இருந்துச்சு. அந்த வலுசர்ப்பம் என்ன பண்ணுதுன்னா, அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளில் பூமியில் விழத்தள்ளிற்று. அப்போ வலுசர்ப்பத்துடைய வால் என்ன பண்ணுதுன்னா, வானத்தில் உள்ள நட்சத்திரத்துல 1/3 இழுத்து அதை பூமியில கீழே விழ பண்ணிடுச்சு. இதுதான் அதுல சொல்லிக்கப்பட்டிருக்க விஷயம். இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம், எந்த தீர்க்க தரிசன வசனமும் சுயதோற்ற பொருளை உடையதா இராது. இப்ப இதுல வலுசர்ப்பம்னா என்ன அப்படின்னா, அதே அதிகாரத்துல ஒரு இதுக்கான அர்த்தம் இருக்கு. இப்ப
இந்த வலு சர்ப்பத்துக்கான அர்த்தம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் இதே நானே வாசிக்கிறேன். 12:9 அதே அதிகாரத்துல 9வது வசனம் வாசிக்கிறேன். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இப்போ இங்க வலு சர்ப்பம் அதோடைய வாளால 1/3 பங்கு இழுத்து தள்ளிச்சு அப்படின்னு சொன்னாங்க. இங்க வலு சர்ப்பத்துக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க 9வது வசனத்துல அது பிசாசு, அது சாத்தான். அப்ப இங்க வலு சர்ப்பம் என்ன பண்ணுச்சுன்னா, வானத்து நட்சத்திரங்கள்ல 1/3 பங்கை கீழே விழ தள்ளிடுச்சு. இப்போ அதே வசனத்துல என்ன பண்ணுச்சுன்னா சொல்றாங்கன்னா, அதனோடு கூட அதை சேர்ந்த தூதர்களும், வலு சர்ப்பத்தோட அதோட சேர்ந்த சாத்தானும் அவனை சேர்ந்த தூதர்களும் கீழே தள்ளப்பட்டாங்க. இப்போ வலு சர்ப்பம்னா என்ன அர்த்தங்கிறது இதே அதிகாரத்துல வந்துருச்சு. வலு சர்ப்பம்னா என்னன்னா பாம்பு. சோ இது போல ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஜோடி போட்டு படிக்கணும். இப்போ இதுல வாளால தள்ளிச்சு. அப்ப வால்னா என்ன? நீங்க ஏசாயா 9வது அதிகாரத்துக்கு வால்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். வால் என்ன அப்படின்னா, எசாயா 9:15 பக்கம் 815 எடுத்துக்கோங்க. ஏசாயா 9வது அதிகாரம் 15வது வசனம் பக்கம் 815. 8:15ல 15வது வசனம் 9வது அதிகாரத்துல யாராவது எடுத்தவங்க வாசி. பக்கம் 815 9:15. யாராவது எடுத்திருக்கீங்களா? மூப்பனும் கணம் பொருந்தினவனுமே தலை, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்க தரிசியே வாள். இப்ப இதுல வால்னா என்ன நம்ம பைபிள் சொல்லுது. அங்க உள்ள கேள்வி வால், அதுக்கு பதில் எங்க இருக்குன்னா எசாயா 9:15ல மூப்பனும் கணம் பொருந்தினவனுமே தலை, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்க தரிசியே வால். அப்போ பாம்பாகிய சாத்தான் வாளால 1/3 பங்கு நட்சத்திரத்தை கீழே தள்ளுது. எதால தள்ளுதுன்னா வால். பாம்பு தான் வாளால தள்ளுது. வால்னா என்னன்னா பொய் போதகம். அப்ப தேவனை பத்தின ஒரு தவறான விஷயத்த அங்க உள்ள பரலோகத்துல உள்ள தூதர்கள்ட்ட சொல்லி அவங்கள 1/3 பங்கை தாமதம் இழுத்துக்குது. அப்போ பொய் போதகம் சொல்லிதான் நட்சத்திரங்களை கீழே தள்ளுது. இப்ப நட்சத்திரம்னா என்ன? இப்ப நம்ம அதுக்கு அடுத்தது 9வது வசனத்துல பார்த்தோம், சாத்தானும் அவனை சேர்ந்த தூதர்களும் அப்படின்னா அந்த பொய் போதகம் பண்ணி அவன் சேர்த்து வச்ச தூதர்கள். அப்போ அந்த தூதர்கள்ங்கிறது இங்க எப்படி போட்டிருக்குன்னா வேதாகம் நட்சத்திரம்னு போட்டிருக்கு. இப்ப இந்த நட்சத்திரத்துக்கு தூதர்கள்னு எங்கேயாவது ஒரு கண்டிப்பா வசனம் இருக்கு. எங்க இருக்குன்னா நீங்க வெளிப்படுத்தல் முதல் அதிகாரத்துல 20வது வசனம் இதுல யாரு எது தூதர்கள்னா யாரு அப்படிங்கிற விஷயம் இருக்கு. வெளிப்படுத்தல் முதல் அதிகாரம் 334ல 20வது வசனத்தை வாசிங்கன்னா அந்த நட்சத்திரங்கள்னா தூதர்கள்ங்கிறதுக்கான அர்த்தம் அங்கே யாராவது வாசிங்க. புதிய ஏற்பாட்டுல பக்கம் 334 முதல் அதிகாரம் 20வது வசனம் வெளிப்படுத்தல். என் வலதுகரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன்குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். விளக்குகளும் 7 சபைகளாம். இப்போ நட்சத்திரங்கள்னா என்ன? தூதர்கள். அப்போ 1/3 பங்கு தூதர்களை இந்த வலு சர்ப்பம் ஆகிய சாத்தான் பிசாசு என்ன பண்ணுதுன்னா, பரலோகத்துல தேவன் கூட இந்த தூதர்கள்ட்ட தேவனை பத்தின ஒரு பொய்ய சொல்லி 1/3 பங்கை கீழே இழுத்து தள்ளிடுது. அவங்க பக்கம் இழுத்துக்குது. அப்ப 2 பங்கு தூதர்கள் தான் தேவனோடு இருக்கிறாங்க. 1 பங்கு தூதர்கள் யார் இருக்காங்க? சாத்தான் கூட இருக்கிறாங்க. அப்புறம் தான் அவங்களையும் சாத்தானையும் சேர்ந்த தூதர்களையும் கீழே தள்ளி விட்டாங்க அப்படின்றது வாட்சம். இது நம்ம இந்த அக்கினி குப்பி முடிஞ்சதுக்கு அப்புறம் தானியல் பார்க்கணும். தானியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானியல்ல ஒரு 10 டாபிக் பார்க்கணும். அதற்கப்புறம் வெளிப்படுத்தல்ல ஒரு 10 டாபிக் நம்ம என்ன பார்க்கணும். ஸோ வெளிப்படுத்தல் தானியல் நம்ம ஃபுல்லா அந்த தீர்க்க தரிசனங்களை ஃபுல்லா படிக்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தது. இப்போ பார்த்தப்போ இந்த அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருந்திருக்காது. இதை பார்க்கும்போது நாம இன்னைக்கு எந்த நிலையில நிக்கிறோம், கடவுளுடைய வருகை எந்த டைம்ல இருக்கும், அதுக்கு முன்பாக உலகத்துல நடக்கிற விஷயங்கள் என்ன, இதுல ஒவ்வொரு விஷயங்களும் இது வரைக்கும் உலகம் ஆரம்பிச்சது முதல் இயேசு கிறிஸ்து மறைந்ததுல இருந்து என்னென்ன விஷயங்கள் உலகத்துல நடந்திருக்கு, சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் இப்ப உலகத்துல நடந்திருக்கா, வேதாகத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்திருக்கா, நடந்தது என்ன, நடக்கிறது என்ன, நடக்க போகிறது என்ன, இது எல்லாத்தையும் நம்ம வெளிப்படுத்தல் தானியல் பார்க்கும்போது நம்ம எல்லாத்தையுமே கற்றுக்கொள்ளலாம்.
சோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு வசனம் இருக்கு ஒரு இடத்துல இருக்குன்னா அதுக்கான ஜோடி வேற இடத்துல இருக்கு. அந்த ஜோடி போட்டு தான் நம்ம படிக்கணுமோ ஒரே ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது வரைக்கும் நீங்க அந்த மாதிரி ஒரு முறைக்குள்ள வரலன்னா கண்டிப்பாக நீங்க ஜோடி போட்டு படிக்க கத்துக்கொள்ளுங்க. இப்ப இந்த ஜோடி எனக்கு யார் சொல்லி தருவா அப்படின்னா, ஆவியானவர் தான் சொல்லி தருவார். அதை நீங்க திரும்ப திரும்ப வேதாகமத்துல எவ்வளவு நேரம் செலவிடுறீங்களோ, எவ்வளவு நேரம் உட்கார்ந்து படிக்கிறீங்களோ, ஆட்டோமேட்டிக்கா ஆவியானவருடைய குணம் உங்களுக்கு இருந்து நீங்களே ஜோடி போட்டு கத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்க வந்து வேதாகமத்துக்கு கூட ரொம்ப நேரம் செலவு பண்றது மாதிரி இருக்கும். வேதாகமத்தை வாசிக்கிறது பத்தாது. அதை எப்படி படிக்கிறீங்கிறத நம்ம அடுத்த வசனத்துல பார்க்கலாம். அப்போ ஜோடி வந்து எனக்கு யாரு சொல்லி தருவான்னா ஆவியானவர் தான் சொல்லி தருவார். அவருடைய ஆவி தான் அவைகளை சேர்க்கும். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அப்போ நான் யாரோட உட்கார்ந்து வேதாகமத்தை படிக்கணும்? எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாரு, அது இருக்கா? அவர் சொன்னது உண்மையா? காலங்காலமா ஒரு கருத்தை சொல்லிட்டு வர்றாங்களே, அது உண்மையா? இதெல்லாம் நம்ம எப்படி உட்கார்ந்து படிக்கணும்? ஆவியானவரோட உட்கார்ந்து படிக்கணுங்கிறது புரிஞ்சுக்கிற விஷயம் இதுல. சரி, எப்படி படிக்கணும்? அப்போஸ்தலர் 17:11. அப்போஸ்தலர் 17:11 அந்த பட்டணத்தார், எந்த பட்டணத்தார்னா பவுலும் சீலாவும் தெசலோனிக்காவில் இருப்பாங்க. தெசலோனிக்கா மக்கள் அவரை ஏத்துக்காம அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா துரத்தி விட்டுருவாங்க அடியை போட்டு. இவங்க 2 பேரும் அங்கிருந்து எங்க வருவாங்கன்னா பெரையா பட்டணத்துக்கு வருவாங்க. தெசலோனிக்கா பட்டணத்துல உள்ள பவுலுடைய சீடர்கள் அவரை பத்திரமா ஒரு கூடையில வச்சு காம்பவுண்டுக்கு வெளியே விட்டு நீங்க போயிடுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க எங்க வருவாங்க? நேரா பெரையா பட்டணத்துக்கு வருவாங்க. அப்போ பெரையா பட்டணத்தார் தான், அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அப்போ பெரையா பட்டணத்தார் என்ன பண்றாங்க அப்படின்னா, பவுல் ஒரு விஷயத்த சொல்றாரா, அந்த விஷயம் வேதாகமத்துல இருக்கா அப்படின்னு உட்கார்ந்து ஆராய்ந்து படிச்சாங்க. இப்ப நம்ம ஜென்ரலா கேள்வி கேட்கிற விஷயம் என்னன்னா, ஒருத்தரை பார்த்து வேதாகமத்தை இன்னைக்கு வாசிச்சியா? அப்ப நான் ஒரு நாளைக்கு 1 அதிகாரம், 2 அதிகாரம், 4 அதிகாரம், 5 அதிகாரம் படிக்கிறதுனால எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரே ஒரு வசனம் இல்ல ஒரு 2 வசனம் 3 வசனத்தை எடுத்து அதை நம்ம உட்கார்ந்து குடும்பமாக ஆராய்ந்து பார்க்கணும். இப்ப வேதத்தை வந்து நம்ம தியானிக்கணும், ஆராய்ந்து படிக்கணும், வாசிக்க கூடாதுன்றத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். அப்ப வேதத்தை ஆராய்ந்து நான் படிக்கும் பொழுது இந்த தாவீது சொல்ற சங்கீதக்காரர்கள் சொல்ற விஷயத்தெல்லாம் பார்த்தோம். அவர்கள்லாம் என்ன பண்றாங்க, அந்த வேத வாக்கியங்களை அந்த அளவுக்கு பார்த்ததுனாலதான் அவங்களால கத்துக்கொள்ள முடிஞ்சது. பொய்யை வந்து அவங்க வந்து வெறுத்ததா சொல்றாங்க. இப்ப வேத வாக்கியங்களை நம்ம எப்படி படிக்கணும்னா ஆராய்ந்து படிக்க வேண்டும்ங்கிறதா. ஜோடி போட்டு படிக்கணும், ஆராய்ந்து படிக்கணும். அடுத்தது யார் கூட உட்கார்ந்து படிக்கணும்? யோவான் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்போ நான் யார் கூட உட்கார்ந்து படிக்கணும்னா ஆவியானவரோட உட்கார்ந்து படிக்கணும். ஏன் ஆவியானவரோட உட்கார்ந்து படிக்கணும்னா, ஆவியானவர் தான் இந்த பைபிளை எழுதுனதே அவர் தான். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16 மற்றும் 17 வசனங்களை வாசிக்கும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கணிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளதா இருக்கிறது. அப்போ நான் யார் கூட உட்கார்ந்து படிக்கணும்னா ஆவியானவரோட உட்கார்ந்து படிக்கணும். ஏன்னா ஆவியானவர் தான் வேதாகமத்தை எழுதணும். சோ அங்க உள்ள அவருடைய ஜனங்களை ஆவியான மூலமாக ஏவிதான் தேவன் இந்த வேதாகமத்தை எழுதியிருக்கிறார். இதுல 40 ஆசிரியர்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் எழுதியிருந்தாலும் ஒரே கருத்தை தான் எல்லாரும் எழுதியிருப்பாங்க. அப்ப இது மனிதனுடைய ஞானத்தினாலும் புத்தியினாலும் ஒரு வேதாகமத்தை யாராலையும் எழுத முடியாது. இப்போ எழுதுனது யாருன்னா ஆவியானவர் மனிதர்களுக்கு வந்து ஏவி எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். ஸோ எப்போ மோசே காலத்திலிருந்து கிபி 100 வரைக்கும் அவருடைய அப்போஸ்தலர்கள் வரைக்கும் இது எழுதப்பட்டிருக்கு. ஏறக்குறைய எவ்வளவு வருடங்கள் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஏறக்குறைய 2000 வருடங்களுக்கு 2500 வருடங்கள் பக்கமா இந்த வேதாகம் எழுதப்பட்டிருக்கு. வெவ்வேறு காலகட்டத்துல இதுல வந்து மீனவர்கள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், அடுத்தது மீனவர்கள், இது மாதிரி நிறைய பேர், மருத்துவர், லூக்காலாம் மருத்துவர்,
ஸோ இது மாதிரி நிறைய பேர் வந்து இதை எழுதியிருக்கிறாங்க. ஆனா ஒரே கருத்து எந்த இடத்துலயுமே பைபிள் இருக்காது. ஒரு இடத்துல ஒருத்தர் எழுதியிருக்கிறது தான் அடுத்தவங்க எழுதியிருப்பாங்க. கான்ட்ரடிக்டாவே இருக்காதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஆவியானவர் எழுதாம கான்ட்ரடிக்டா இருக்கவே முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு யாரோட உட்கார்ந்து படிக்கணும் அப்படின்னா வேதாகமத்தை எழுதுனா ஆவியானவரோட உட்கார்ந்து படிக்கணும். சரிங்க, அடுத்தது முக்கியமான விஷயத்துக்கு வரும். கலாத்தியர் முதல் அதிகாரம் 6 to 8. பவுல் வந்து கலாத்தியர் சபைக்கு எப்படி பேசுறாருன்னு பாருங்க. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். இப்ப பவுல் ஒரு சரியான பாதையில சத்தியத்தை சொல்லி கொடுக்குறாரு கலாத்திய திருச்சபைக்கு, இல்லை எல்லா திருச்சபைக்கும். ஆனா பவுல் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் பக்கவாட்டுல வேறொரு சுவிசேஷம் வேற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அதுதான் வேறொரு சுவிசேஷம். அப்போ நான் எதற்கு இந்த கருத்தை இங்க சொல்ல வரேன், நான் வேதவசனத்தின் அடிப்படையில படிச்சு கொள்கிறேன். இந்த மனித கருத்துக்கு, மனித கொள்கைகளுக்கு, மனித பாரம்பரியத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். இதை நம்ம ஒவ்வொருத்தரும் திரும்பி யோசிச்சு பார்க்கணும். அப்ப என்னுடைய அடிப்படை நம்பிக்கை எதன் அடிப்படையில இருக்குன்னா சத்தியத்தின் அடிப்படையில, வேதாகமத்தின் அடிப்படையில இருக்கு. யாரு சொல்லி கொடுத்தாலும் அது பைபிள்ல இருக்கா அப்படிங்கிறத நான் வந்து பார்க்கணுங்கிறத நான் கத்துக்கிறேன். இப்ப வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறவர்களே அல்லாமல் பெயரல்ல. அப்போ அந்த திருச்சபை இந்த 1260 வருடம் உண்மையான சுவிசேஷத்தை விட்டுட்டு வேத புரட்டுகளை கொண்டு வந்துச்சு. பைபிளை யார் கண்ணிலையுமே காமிக்கல, பைபிள் வச்சிருந்தா கொண்டுடுவாங்க. அப்ப நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன் அப்படின்னு பவுல் பேசுறாரு. அப்போ வேறொரு சுவிசேஷம் இருக்கு, அந்த சுவிசேஷத்துக்குள்ள நம்ம போக கூடாது. இது பவுல் காலத்துல இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கலாத்தியர் 1:9 மற்றும் 11 வாசிக்கிறேன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி யானது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். பவுல் சொல்றது என்னன்னா, மனுஷனுடைய யோசனை அல்ல, இது தேவன் சொல்லி கொடுக்கிற விதம். அப்போ எனக்கு ஒரு கருத்து வருதுன்னா அது வேத வார்த்தையின் அடிப்படையில இருக்கா இல்ல மனுஷனுடைய யோசனைகள் இருக்கா, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்களை வாசிக்கிறேன். கொரிந்திய சபைக்கு எப்படி பவுல் எழுதுறாரு. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. சர்ப்பங்கிறது பிசாசுன்னு நமக்கு தெரியும். பிசாசு என்ன பண்ணுது, தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சிக்குது. ஏவாளை ஏமாத்தி தான் அந்த பழத்தை சாப்பிட வைக்கிறது. உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இப்பேற்பட்ட ஒரு பிரசங்கியார் பவுல். அவரே கொரிந்து சபையை பார்த்து பயப்படுறார். இப்ப நான் ஒரு சத்தியத்தை சொல்லி கொடுத்துட்டு போறேன், சாத்தா என்ன பண்றான், வேற ஒரு சத்தியத்தை உங்களுக்குள்ள நுழைச்சு கொள்கையை மாற்றி விடுறா, அதுக்கு பயப்படுறேன். எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானான். அப்போ வேறொரு இயேசுவை பிரசங்கிக்கிற கூட்டம் அந்த காலத்துல இருந்தே இருக்கு. அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சக்தி இருக்கிறீர்கள். அப்போ பவுல் சொல்லிக் கொடுக்குற பாதர் வேற, அவர் சொல்லிக் கொடுக்குற இயேசு கிறிஸ்து வேற, அவர் கொடுக்குற பரிசுத்த ஆவியம் வேற, அவர் கொடுக்குற சுவிசேஷம் வேற அப்படின்னு கொள்கையை மாத்தி சொல்லி கொடுக்கறது தான் வந்து பவுல் இப்படி பேசுறாரு. அப்போ அவங்க இயேசு கிறிஸ்துவ வேற மாதிரி பிரசங்கிக்கிறது, வேற ஒரு சுவிசேஷத்தை சொல்லி தர்றாங்கிறது மாதிரி, அதாவது பொய் போதகம் உள்ள வருது. இதைதான் வந்து பவுல் பேசுறாரு. அப்போ நாமளும் கவனமா இருக்கணும். யார் சொல்லி கொடுத்தாலும் அது பைபிள்ல இருக்கா, நான் சொல்லி கொடுத்தாலும் யார் சொல்லி கொடுத்தாலும் அதை வந்து நீங்க இப்போ கடந்த வாரம் சகோதரர் எனக்கு ஒரு கருத்தை கொண்டு வந்தார், ரீகன் சகோதரர். நான் அவரை பத்தின எனக்கு வருத்தமும் அவரை பத்தின எதுவுமே கிடையாது. தெரிஞ்ச விஷயத்த அவர் கொண்டு வர்றார், அவ்வளவுதான். ஏன்னா அவருக்கு அந்த நான் சொன்ன கருத்தை அவருக்கு தவறா பட்டிருக்கு, அவர் சொல்ல வரேன். அது வந்து வருத்தத்துக்குரியது இல்லை. பட் நான் அவருக்கு வேண்டிக் கொள்கிறது என்னன்னா, நீங்க போய் தயவு செஞ்சு படிங்க, சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் சரியா இருக்கான்னு படிங்க. அந்த கருத்தை வச்சுக்கோங்க, உங்க கருத்தை நீங்க வச்சுக்கோங்க, நான் இல்லைன்னே சொல்லலை, அதுக்கு நான் மறுப்பு சொல்லல, ஒன்றும் சொல்லல. பட் இந்த கருத்தை நீங்க சேர்த்து பார்த்துட்டு அப்புறம் ஒரு முடிவுக்கு நீங்க வாங்க, அதுக்கு நீங்க ஜெபம் பண்ணிக்கணும். எபிரேயர் 9வது அதிகாரம் 28வது வசனம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு
ஒரே தரம் பலியிடப்பட்டு இயேசு கிறிஸ்து முதல் முறை இந்த உலகத்துக்கு வர்றாரு. வந்து நம்மளுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா பலியாகிறார். தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம். ஒரு தடவை வந்தாரு, அவர் வந்து நமக்காக பலியானாரு, இறந்து போயிட்டாரு, திருப்பி பரலோகத்துக்கு தேவன் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரு 2வது தடவை வர்றாரு. எதற்காக வர்றாரு? நமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருள்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆகும். இந்த வசனம் ஒரு கீ வசனம். இதை நீங்க வச்சு இந்த வசனத்தை பார்த்து நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்க, நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். என்ன தலைப்பு பார்க்க வந்தோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம். எல்லாவற்றிற்கும் வேதாகம் ஒரு அடிப்படை. அந்த வேதாகத்தின் அடிப்படையில தான் ஒரு கருத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். அது யார் சொன்னாலும், எந்த ஒரு பிரசங்கியார் எவ்வளவு பெரிய ஆள் சொன்னாலும் சரி, நான் சொல்றதை நீங்க ஏத்துக்கணுன்றதே நான் சொல்ல வரல. சொல்ற கருத்தை நீங்க போய் செக் பண்ணுங்க, படிங்க அப்படின்னு நான் சொல்றேன். அது வந்து இதுதான் நம்ம சுவிசேஷத்தின் ஒளி. இப்ப சுவிசேஷத்தின் ஒளி தான் என்னை சரியான பாதையில நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடந்த வாரம் ஒரு டிஸ்கஷனுக்குள்ள போகணும். ரீகன் சகோதரர் ஒரு கேள்விகளை கேட்டார். அதற்கான ஒரு சில கீ வசனங்களை நம்ம பார்ப்போம். அவரு சொன்னது, அவரு எக்ஸாம்பிளா போட்டது தெசலோனிக்கேயிலிருந்து போட்டாரு. அடுத்தது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல இருந்து வசனங்களை போட்டாரு. இப்போ இதுக்கு விளக்க வசனத்தை நான் சொல்றேன். உங்களுடைய கருத்துக்கு நான் எதிர்கருத்தே சொல்லலை. நான் சொல்ல வர்றது அதற்கான விளக்கங்களை சொல்றேன். இதை நீங்களே ஒவ்வொருத்தரா வாசிங்க, ஒவ்வொரு வசனமா எடுத்து நம்ம இந்த கருத்துக்களை பார்க்கலாம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனத்தை யாராவது எடுத்து வாசிங்க, நீங்களே வாசிங்க. 2 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனம். 2 பேதுரு 3:10. எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டீங்களா? இல்ல நான் வாசிக்கதான் வாசிக்கிறேன். 2 பேதுரு 3:10. அப்படியே இதுல இருக்க வசனங்களை ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு இடத்துல எடுத்து வச்சிட்டீங்கன்னா ஒருத்தர் வாசிச்சோம்னா அடுத்தது வாசிக்கும். 2 பேதுரு 3:10 வாசிக்கிறேன் சார். வாசிங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருமிதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்துருகி போகும், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இதுல அந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தர் திருடன் வருகிற விதமாய் அப்படிங்கிறது மாதிரி வராது. கர்த்தருடைய நாள் தான் திருடன் வருகிற விதமாய் இருக்கும். இப்ப கர்த்தர் திருடன் வருகிற விதமாய் வரமாட்டார், ரகசியமா வரமாட்டாரு. இது நான் கருத்து தான் சொல்றேன். நீங்க போய் தயவு செஞ்சு படிச்சு பார்த்துக்கணும். இது ஆர்குமெண்ட்டுக்கே வரல. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும். யாரோ ஆன்லைன் சவுண்ட் கேக்குது. அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமி அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். 2ஆம் வருகை வரும்பொழுது இங்க யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாமே அழிஞ்சு போயிடும், எல்லாமே எருக்களமாயிடும் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறது ஒரு வசனம். அடுத்தது 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்துக்கு 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம். யாராவது எடுத்தவங்க வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம். நீங்க 2, 3, 4, 5 வாசிக்கலாம். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வருமென்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இதுல பாத்தீங்கன்னா கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும். இப்ப கர்த்தருடைய நாள் தான் திருடன் வருகிற விதமாய் வரும். அடுத்ததுக்கு 5 4 வாசிங்க. 4 வாசி 5 வாசிங்க. 4 வாசிங்க சுகந்தா. அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்திலே இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. இப்ப அந்த நாள் வந்து ஓரளவு, ஏன்னா நம்ம ஆமோஸ் 3:7 வாசிக்கிறது போல தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள்கிட்ட சொல்லாம ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். நீங்க ஆமோஸ் 3:7 எடுத்து வாசி பாத்தீங்கன்னா
தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள்கிட்ட சொல்லலாம், ஒரு காலத்தை ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டார். அந்த நாள் என்னைக்கு நமக்கு தெரியாதோடைய அது நடக்க போற காலம் நமக்கு தெரியும். அது நம்ம வாசிப்போம். அடுத்தது இப்ப இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, இந்த நாள் தான் திருடனை போல வரும். அடுத்தது 2 தெசலோனிக்கேயர் 2:3. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. இப்போ இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு, முதல்ல என்ன நடக்கணும்னா, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். சவுண்ட் ரொம்ப ஓவரா இருக்குங்க, கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் நீங்க வாசிக்கும் போது எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலுடைய அந்த நாள் வராது. முதல்ல யார் வரும்? பாவ மனுஷன் வரும். கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன், அவன் தான் அந்தி கிறிஸ்து, அவனை தான் 666 சொல்றான். அப்போ முதல்ல அவன் வரணும், அதுக்கப்புறம் தான் என்ன வரும்? அந்த நாள் வரும். எந்த நாள் வரும்? தேவனுடைய 2ஆம் வருகை. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலுடைய அந்த நாள் வராது. ஓகேங்க. அவன் எப்படியாப்பட்டவன்? அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இந்த வசனங்களை நம்ம நிறைய தடவை படிச்சிருக்கோம், பேசியிருக்கோம். உங்க எல்லாத்துக்கும் கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் யாருன்னு தெரியும். இப்ப இதுல பப்ளிக்கா சொன்னா ஒரு சிலருக்கு வருத்தம், மன வருத்தம் வருங்கிறது ஸ்கிப் பண்றேன். பட் கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் யாரு? யாரு உலகத்துல தன்னை தேவன், தன்னை ஆண்டவர்னு யாரு சொல்லிக்கிறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர்தான் கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன். அடுத்தது, இப்போ நம்மளுடைய சகோதரர் போன வாரம் ஒரு கேள்வி கேட்டார். 2 பேர் எந்த நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க? ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படும், ஒருத்தன் கைவிடப்படும். சார், ரீகன் சார், நம்ம இதை முடிச்சிருவோம் சார். இதை முடிச்சுட்டு அப்புறம் டிஸ்கஷனுக்குள்ள வரும் சார். இந்த டாபிக் முடிச்சிருங்க சார். நீங்க உங்க கருத்தை வச்சுக்கோங்க சார். நம்ம கடைசியில டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க வச்சுக்கோங்க. இதை முடிச்சுட்டு நீங்க வச்சுக்கோங்க. ரைட். அடுத்தது நம்ம லூக்கா 17ஆவது அதிகாரத்துக்கு வரும். லூக்கா 17. லூக்கா 17. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோத்தோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். ஓகே. இப்போ லோத்தோடைய சோதம் குமார பட்டணம் எப்படி அழிக்கப்பட்டுச்சு, இதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சோதம் குமார பட்டணம் எப்படி அழிக்கப்பட்டுச்சுன்னா நெருப்பால அழிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? அதான் அதுல பார்த்தோம். லோத்தோடைய நாட்டில் நடந்த போதுன்னா 2ஆம் வருகை அந்த நாட்டுல அந்த பட்டணத்தை அழிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க, ஒரே சவுண்டா இருக்கு, கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ லோத்தோடைய நாட்கள்ல தேவன் சோதம் குமாராவை அழிக்க போறாரு. ஆனா யாருக்கு தெரியல அப்படின்னு சவுண்டா இருக்கு. சந்திரதாஸ்ன்றவரு. சரி, லோத்தோடைய நாட்கள்ல தேவன் சோதம் குமாராவை அழிக்க போறது. அங்க உள்ள மக்கள் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா சாப்பிட்டாங்க, குடிச்சாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா நெருப்பால தேவன் இந்த நாட்டை அழிச்சிட்டாரு. அப்போ அந்த மேலத்திலிருந்து வானத்திலிருந்து என்ன வந்துச்சு? அக்னியும் கந்தகம் அந்த நகரத்தை அழிச்சு போட்டுச்சு, எல்லாம் செத்து போயிட்டாங்கன்றது பார்க்கணும். அப்போ மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்து கொண்டு போங்க இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போவன் அதை பிரமித்து அதை உயிர்ப்பித்துக் கொள்வான். இப்போ 34ல இருந்து 37 வரைக்கும் பேசி.
அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ அவர் என்ன சொல்ல வராரு, இந்த கருத்தை நீங்க எப்படி பார்க்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும், இதை நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல அப்படியே நம்ம அதுக்கு கீழே உள்ள வசனங்களை பார்க்கணும். இதை எப்படி சகோதரர் போன வாரம் இந்த வசனத்தை அவர் எடுத்து உதாரணமா சொன்னாரு. இப்ப இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஷனுக்குள்ள போவோம். இப்போ 2 பேர்ல ஒருத்தவங்க ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க, ஒருத்தரோட கைவிடப்படுறாங்க. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி வரும்? 37வது வசனம் தான் ஒரு கீ வசனம். 37வது வசனத்தை வாசிக்கிறேன். அவருக்கு பிரதியுத்தரமாக, இதை யார்கிட்ட சொல்றாரு? தேவன் இயேசு கிறிஸ்து யார்கிட்ட சொல்றாரு? சீடர்கிட்ட சொல்றாரு. அப்ப அவங்க பிரதியுத்தரமாக என்ன கேட்கிறாருன்னா, எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும் என்றார். பிணம் எங்கேயோ அங்க கழுகுகள். இதெல்லாம் எங்க நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இந்த 2 வசனங்களையும் வச்சுக்கோங்க. இப்ப மத்தேயு 24 மத்தேயு 24 இதுல இதுக்கான ஜோடி அங்க பார்த்துக்கணும். மத்தேயு 24 யாராவது எடுங்க. மத்தேயு 24 38, 39 இதுலயும் அதே விஷயம் எங்க வருதுன்னா 17வது அதிகாரத்துல வரும். 17வது அதிகாரத்துல வரும். அப்படியே நீங்க வாசிக்கிறது 38, 39 வாசி. 38, 39 யாராவது வாசிங்க. இல்லைன்னா 27 யாராவது வாசிங்க. 27 வாசிங்க. 27. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். இதுல என்ன சொல்றாரு? மத்தேயுல வாசிக்கிறோம்னா தேவன் என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரன் வருகை இருக்கும். இப்போ மின்னல் எப்படி கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் போகுது, அது எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும். அதை ஒரு மனுஷன் பார்க்க முடியும். உலகத்துல உள்ள எல்லா மனுஷனும் பார்க்க முடியும். அது போலதான் மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். அங்கேயும் 2 பேர்ல ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவார்னு முடிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். ஓகேங்களா? இங்கேயும் அதே வார்த்தை தான் வருது. சரி, அதை விடுங்க, அதை பார்த்துக்கலாம். இப்போ ஒரே ஒரு நிமிஷம் தரா, நீங்க அந்த 38, 39 வாசிங்க சுகந்தா. மத்தேயு 38, 39 வாசிங்க சுகந்தா. 38, 39 யாராவது ஒருத்தர் மத்தேயு 24, 38, 39 வாசி. முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குளித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் அனைவரையும் மாறிக்கொண்டு போகும் மட்டும் உணராது இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். இப்போ நமக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, நோவா காலத்துல ஜலப்பிரளயம் மக்களை வாரி கொண்டு போச்சு. அப்போ எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் யாரு, கைவிடப்பட்டவர்கள் யாரு? இந்த இடத்த நீங்க இப்படி பார்த்து புரிஞ்சினா உங்களுக்கு விஷயம் புரியும். இப்ப நோவா காலத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் யாரு, கைவிடப்பட்டவர்கள் யாரு? சொல்லுங்க. எடுத்துக்கொள்கிறதுனா யாரு, கைவிடப்பட்டதுனா யாரு? நோவா காலத்துல யாருங்க எடுத்துக்கொள்ளப்பட்டா, யாருங்க கைவிடப்பட்டா? எடுத்துக்கொள்றதுனா யாரு, கைவிடப்பட்டதுன்னா ஒருத்தரை ஏற்றுக்கொள்றாங்க, ஒருத்தரை கைவிடுறாங்க. ஆண்டவருடைய 2ஆம் வருகையில ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்கள் கைவிடப்படுகிறார்கள்.
நோவா காலத்துல எப்படி நடந்ததோ அதே போலதான் மனுஷகுமாருடைய வருகை நாளை நடக்கும். எப்படி வருவாரு? மின்னல் கிழக்கில் இருந்து மேற்கு வரைக்கும் எப்படி தோன்றுதோ அதே மாதிரி மனுஷகுமார் வருவாருன்னு நம்ம வாசிக்கிறோம். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா நோவா காலத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் யாரு, கைவிடப்பட்டவர்கள் யாரு, வாரி கொண்டு போறது. இதுதான் நீங்க 39வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா இந்த வசனம் எப்படி நமக்கு சொல்லுதுன்னு பாருங்க. எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் இருந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்கும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருத்தி கைவிடப்படுவார். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியும் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமானன் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட விட்டான் என்று அறிவீர்களா? நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருக்க. சோ இந்த வசனத்தை எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நோவா காலத்துல கைவிடப்பட்டவர்கள் யாரு, ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் யாரு? கைவிடப்பட்டவர்கள் நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும். இவங்களை தேவன் கைவிடுறாரு. எங்க இருக்கிறாரு? உள்ள கீழே விட்டுறாரு. இப்ப வாரி கொண்டு போனது எடுத்துக்கொள்ளப்பட்டது யாரு அப்படின்னா, உலகத்துல உள்ள மற்ற ஜனங்கள்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதுதான் நம்ம இப்படிதான் அந்த வசனத்தை புரிஞ்சுக்கணும் ஒழிய, நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, 2 பேர்ல ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் பரலோகத்துக்கு போயிட்டான், கைவிடப்பட்டவன் கீழே விட்டுட்டான். ஸோ இப்படிதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ஆனா இதுதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட கருத்துக்கள். ஆனா இதை வேற மாதிரி தான் புரிஞ்சுக்கணும். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். ஆனா வீட்டுல போய் உட்காந்து தயவு செஞ்சு படிச்சு பாருங்க. ஆவியனோட உட்காந்து இந்த கருத்தை வந்து நீங்க படிச்சு பாருங்க. ஏற்றுக்கொள்றதுன்னா என்ன, கைவிடப்படுகிறது. நான் இப்ப சொல்றேன், இந்த டாபிக் முடிச்சதுக்கு அப்புறம் டிஸ்கஷனுக்குள்ள போகணும். இப்போ இந்த வசனத்தோட இந்த அதிகாரம் முழுமையாக நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட அர்த்தம் புரியும். ஒரே வாய்ஸ் சவுண்டா இருக்கு. சோ இந்த ஏற்றுக்கொள்ளப்படுதல், கைவிடப்படுதல், இதுக்கு அவங்க எக்ஸாம்பிளா தேவன் அங்க எக்ஸாம்பிள் சொல்றது நோவா காலத்துல. இப்போ நோவா காலத்துல ஏற்றுக்கொள்ளுகிறது யாரு, கைவிடப்படுகிறது யாரு, எப்படிங்கிறத நம்ம பார்த்து புரிஞ்சுக்கலாம். நம்ம பின்னால புரிஞ்சுக்கலாம். அடுத்தது இந்த மத்திய 24, 38, 39 திரும்ப இந்த யாரோ ஆன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மத்திய 24, 38, 39 நீங்க பாத்தீங்கன்னா இதுல அந்த 39 வசனத்தை வாட்ச் பண்ணுது. அண்ட் நியூ நாட் அன்டில் த ஃப்ளட் கேம் அண்ட் டுக் தம் ஆல் அவே, so shall also the coming of the son of the man be. இந்த காலத்துல வாரி கொண்டு போறது எடுத்துக்கிட்டது யாரு? உலக மக்களை. கைவிட்டது யாருன்னா இவர்கள். இப்ப பிணம் எங்கேயோ கழுகுகள் அங்க கூடும்னா செத்து போனவங்க வந்து கூடப்படும். கைவிடப்பட்ட மற்ற ஜனங்கள் தான் தேவன் வந்து எடுத்துக்கொண்டு போறாரு, பரலோகத்துக்கு எடுத்துட்டு போறாருன்னு புரியுது. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது கைவிடப்பட்ட ஜனங்கள் தான் இந்த பூலோகத்துல இருப்பாங்க, மற்ற எல்லாம் செத்து போயிருப்பாங்க. நம்ம அப்படிதான் இதை வந்து இந்த வசனத்தை புரியுது. ஆண்டவர் இங்க உலகத்துக்கு வரும் பொழுது கைவிடப்பட்ட பரிசுத்தவான்கள் மட்டும்தான் அவருடைய வருகைக்காக பூமியில இருக்கும். மற்றவர்கள் எல்லாம் வாரி கொண்டு போவார்கள், எல்லாம் செத்து போயிடுவீங்க. இதைதான் பிணம் எங்கேயே அங்க கழுகுகள் வந்து கூடும், அவங்க எல்லாம் செத்துருவாங்க அப்படிங்கிறதுதான் அர்த்தம். சரிங்க. இந்த ரகசிய வருகையை யாரு கொண்டுட்டு வந்தா முதல்லன்னா, அவருடைய பேரு கத்தோலிக்க சபை குருமாரு. அவர் பேர் வந்து பிரான்சிஸ்கோ ரிபேரா. இந்த பிரான்சிஸ்கோ ரிபேராங்கிற கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்த ஒருத்தர் தான் இந்த ரகசிய வருகைங்கிற கான்செப்டை முத உலகத்துக்கு கொண்டு வந்தார். வேதாகமத்தை திரிக்கிறதுக்காக இந்த கான்செப்டை கொண்டு வந்தாரு. இந்த கான்செப்டை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். நீங்க பிரான்சிஸ்கோ ரிபேரா இந்த எந்த வருஷத்துல கொண்டு வந்தாங்கன்ற விஷயங்கள் இதுல இருக்கு. இந்த அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு இதை நீங்க போயிட்டு வேதாகமத்துல படிச்சு பாருங்க. யாரு முதல்ல இந்த கருத்தை கொண்டு வந்தா அப்படின்றத நீங்க வந்து படிச்சு பாருங்க. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் அதை அப்படியே எடுத்துக்க முடியாது. இது வேதாகமத்துல இருக்கா அல்லது பைபிளை நான் வந்து எப்படி படிக்கணும், இது எல்லாமே இந்த
கூகுள் சர்ச்சில் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதுதான் நம்ம இதுல சொல்ல வந்தது. அதே போல ப்ரீடெரிஸ்டிக் அதாவது ஃபியூச்சரிசம் தியரின்னு ஒரு தியரி. இதை வந்து ஜெஸ்யூட் ஒருத்தர் ஸ்பானிஷ் ஜெஸ்யூட் லூயிஸ் அல்கசார்னு இவரும் ஒரு கான்செப்டை கொண்டு வருவார். இந்த கான்செப்ட்லாம் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ரகசிய வரைக்குங்கிற கான்செப்டை யார் கொண்டு வந்தாங்கிறத பார்த்து புரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபையோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். இந்த டாபிக்கை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். மீண்டுமாக இதை இப்போ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்க்கணும். எங்கள் நேசிக்கும் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே சுவாமி, இதோ ஆண்டவரே உமது சத்தியத்தை குறித்து என் தேவனாய் கர்த்தர், இதோ இந்த தினத்திலே ஆண்டவரே சுவாமி இரண்டாவரை குறித்தும் ஆண்டவரே உண்மை பற்றி அறிந்து கொள்ள என் தேவனாய் கொடுத்த ஞானத்துக்காக நன்றி. இதோ எங்களிடத்துல உள்ள பல கேள்விகள் ஆண்டவர் இருந்தாலும் சுவாமி, அந்த கேள்விகளுக்கு என் தேவனாய் கர்த்தர் தெளிவான முறையில் சுவாமி எங்களை விளக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அறிவு ஞானம் என்பது உம்மிடத்தில் இருக்கிறது சுவாமி. அதை வைத்து ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொன்றும் உண்மை பற்றி தெரிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே சுவாமி. நீர் படைத்தவர் நீர், எங்களை வழிநடத்துவர் நீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஏதோ நாங்கள் சகோதரர்களாக கூடும்பொழுது எங்களிடத்தில் எந்த தர்க்கமும் இல்லாமல் சுவாமி நாங்கள் ஒருவரோடு புரிந்து கொண்டு சுவாமி, ஏதோ எங்கள் மனம் புதிதாகிறனாலே நாங்கள் மறுரூபமாகும் என்று சொன்னது போல சுவாமி, எங்கள் மனதிலே, எங்கள் எண்ணங்களிலே, எங்கள் சிந்தனைகளே தெளிவுள்ளவர்களாக சுவாமி நாங்கள் உமது பாதத்திலே உட்கார்ந்து ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொன்றையும் ஆய்ந்து ஆராய்ந்து ஆண்டு நிதானித்து நாங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் செய்ய உதவி செய்யுங்க ராஜா. எங்கே ஆய்ந்து ஆராய்கிறோமோ அங்கே பரிசுத்தாவினர் இருக்கிறார் என்பதை எங்கள் வேதவசனம் சொல்கிற ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொன்றையும் சுவாமி ஆய்ந்து ஆராய்ந்து செய்யக்கூடியவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே சுவாமி. இதோ அதற்குரிய பலனை கொடுங்க, கிருபையை கொடுங்க, நல்ல எண்ணங்களை கொடுங்க சுவாமி. இந்த தேவனுடைய கர்த்தரின் கரம் எங்கள் மேல் ஒவ்வொரு மேலும் இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, இதோ இந்த உலகத்துக்குள் செல்லும் பொழுது இந்த தேவனுடைய கர்த்தரின் கரம் இருக்கட்டும், இது வெளிச்சம் எங்கள் பாதைக்கு வெளிச்சமா இருக்கட்டும் சுவாமி. நாங்கள் நலமுறையில் சென்று ஆண்டவரே எல்லாரையும் ஆண்டவரே இந்த தேவனுடைய கருத்தை நாங்கள் கொண்டு வர உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே சுவாமி, எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பை நடத்திக் கொள்ளுங்க. இதோ நாங்கள் சிறு ஐக்கியமாக இருந்தாலும் சுவாமி, அதில் நாங்கள் தெளிவுள்ளவர்களாக இருக்க இந்த தேவனுடைய கருத்தை எங்களுக்கு திருவை பாராட்டுங்க ஆண்டவரே. பரிசுத்தாவினவர் எங்கள் நல்ல முறையில் உணர்த்துங்க. நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றையும் இந்த தேவனுடைய பாதத்தில் கொடுக்கிறோம். அது தேவனுக்கு என்று பிரியமுள்ளதாக இருக்கட்டும் சுவாமி. நீங்களே பொறுப்பை நடத்துங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்லது. ஒரு ஜெபத்தை எடுத்த சகோதரரையும் ஒரு செய்கிற ஊழியர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.